இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46 அதிகாரம் 4 ஒரு கற்பனையான சம்பவம் இது. பழைய நைந்து போன அழுக்கு துணி ஒன்று இவ்வாறு பேசுகிறது: முன்னொரு நாளில் நான் வண்ண வண்ணமாய் சிங்காரமாய் இருந்தேன். அவர்களின் கைகளில் நான் அழகிய துணியாக இருந்தேன். அவர்கள் என்னை கையில் எடுத்து என் அழகை ரசித்தனர். அவர்களது அலமாரியில் எனக்கு சிறப்பான இடத்தை அளித்தனர். குடும்ப விழாக்களிலும் பண்டிகை காலங்களிலும் என்னை குதூகலமாய் அணிந்து கொண்டு எனது சிறப்பையும் அழகையும் விவரித்து சொல்லி முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆனால் ஒரு நாள் என்னை கீழே தள்ளி வெளியே எறிந்து விட்டனர். என்ன தவறு நிகழ்ந்தது? என்னை நேசித்து போற்றிய மக்கள் இவர்கள்தானே. எப்படி இவர்கள் என்னை இப்படி நடத்தலாம்? அதே முகங்கள், அதே மக்கள். அப்பொழுது நான் குனிந்து என்னை பார்க்க துவங்கினேன். ஆம், என் தோற்றம் முன்பிருந்தது போல் இல்லை. இடைவிடா உழைப்பினால் நைந்து போயிருந்தேன். எனது அயராத பயன்பாட்டினால் இப்போது பிரகாசம் இழந்திருந்தேன். இப்போது நான் கவர்ச்சியாக இல்லை. ஒத்துக்கொள்ள கஷ்டமாகத்தான் இருந்தது. மக்கள் இப்போது என்னை விரும்பவும் இல்லை, நேசிக்கவும் இல்லை. கடை தெருவில் கிடைத்த புதிய துணிகளை அவர்கள் பயன்படுத்த துவங்கியிருந்தனர். இன்றைய புதிய ஆடைகளும் என்னை போலவே முடிவடைவார்கள் என்ற எண்ணம் அவர்கள் இதயத்தில் உதிக்கவில்லை. நாள் போக போகத்தானே தெரியும் என்று கவலைப்பட்டு கொண்டதாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த பழைய நைந்து போன துணியின் புலம்பல் போலவே இன்றைக்கு மக்களும் நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள். வயதாகிவிட்டால் தள்ளி விடுவார்கள். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனேன் என்று பவுல் எழுதின போது இப்படித்தான் உணர்ந்திருப்பார். ஆனால் தேவனோ நம்மை எப்போதும் உபயோகப்படுத்துவார். பழைய துணியை உதறி தள்ளியது போலவே உங்களை இந்த உலகம் தள்ளிவிட்டதா? திடன் கொள்ளுங்கள். இயேசுவையும் உலகம் அப்படித்தானே நடத்தியது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். ஒரு காலத்தில் நான் எல்லாருக்காகவும் ஓடினேன், உழைத்தேன், கஷ்டங்கள் அனுபவித்தேன். இன்று எல்லாரும் இருந்தும் நான் ஒரு அனாதையைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உலகில் எத்தனையோ பேர் இருந்தும் என் மேல் அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? எனக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்ல, என்னை தேற்ற யாருமே இல்லை என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை கைவிடலாம். சில நேரங்களில் பெற்றோர் உங்களை கைவிடலாம். நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட கைவிடப்படும் நிலைமைகள் ஏற்படலாம். நடப்பட்ட இடத்தில் நமக்காக ஜெபிக்கவோ ஆறுதல் கூறவோ யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை அரவணைத்து காப்பார். கலங்காதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தின் அன்பு கத்தாவே மாறி போகிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த நாட்களை கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, விசேஷமாக முதிர் வயதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அப்பா நீர் துணையாளராக இருந்து அவர்களை நீர் அப்பா ஸ்தோத்திர ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.